தாயின் காலடியில் ஸ்வர்க்கம். அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவை புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்காக மிக எளிதில் வைத்திருக்கிற ஸ்வர்க்கத்தின் வழி எது தெரியுமா? அது தாயின் காலடி. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நீங்கள் இன்று நடக்கிற இந்த கால்கள் ஒரு நாள் தாயின் வயிற்றுக்குள் அவள் வலியோடு சுமந்ததின் பலன். நாம் தூங்கும்போது தாய் விழித்திருக்கிறாள். நாம் சிரிக்கும் போது தாய் தன் கண்ணீரை மறைக்கிறாள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் தாயை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 14. வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு வஹனான் அலா வஹனின் அனிஷ்குரு லீ வலிவாலிதைக்க. பொருள்: மனிதனை அவன் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு உபதேசித்தோம். அவனை அவன் தாய் பலவீனத்தின் மேல் பலவீனமாக சுமந்தாள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தன் நன்றியோடு தாய்க்கான நன்றியையும் இணைத்தான். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், என் நல்ல நட்புக்கு அதிக உரிமை யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் புகாரி, முஸ்லிம். உம்முக சும்மா உம்முக சும்மா உம்முக. உன் தாய், உன் தாய், உன் தாய். அன்பானவர்களே, தாயை மகிழ்வித்தால் ஸ்வர்க்கம், தாயை புண்படுத்தினால் அல்லாஹ்வின் கோபம். நினைவில் வையுங்கள், ஸ்வர்க்கம் தாயின் கண்ணீரில் இல்லை, அவளின் காலடியில் தான் இருக்கிறது. ஒரு நாள் தாய் இல்லாத வீடு அமைதியான கபரை போல மாறும். அதற்கு முன் இன்றைய தாயிடம் மென்மையாக பேசுங்கள். இன்றைய தாயின் கையை பிடியுங்கள். இன்றைய தாயின் காலடியில் உங்கள் ஸ்வர்க்கத்தை தேடுங்கள். இந்த நினைவூட்டல் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், அல்லாஹ்வின் திருப்திக்காக, இப்படியான ஈமானின் நினைவூட்டல்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களையும் உங்கள் தாயையும் ஸ்வர்க்கவாசிகளாக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். ஸ்வர்க்கம் தேடி எங்கும் போகாதீர்கள், அது உங்கள் தாயின் காலடியில்தான்.